ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட கோவக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் கோவக்காயை வச்சு இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி மறுபடி நீங்கள் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. இந்த கோவக்காய் மசாலா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது கோவக்காய் மசாலா செய்கிறதுக்காக நான் கோவக்காயை வாஷ் பண்ணி மேலே கீழே லைட்டாக கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுறணும். ஆறுனதும் இந்த வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வேகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விடணும். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக நல்லா எண்ணெயிலே வேகிற மாதிரி பண்ணணும். கோவக்காய் கொஞ்சம் வெந்ததும் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு இன்னும் வேக வைக்கிறேன். கோவக்காய் நல்லா வெந்ததும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதோட மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் வேக விடணும். அப்போ தான் மசாலா கோவக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கோவக்காய் மசாலா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோவக்காயில் இந்த மாதிரி பண்ணோன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.